ஓம் சாய்ராம். நரசிம்ம சுவாமிஜியின் அயராத உழைப்பை ஓரளவுக்காவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 1945ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வெளிவந்த சாயி சுதா இதழில் பக்கம் 6ல் உள்ள ஒரு பத்தியை நாம் இப்பொழுது கேட்கலாம். அதிகரித்து வரும் வேலை பளுவை தலைவரால் சமாளிக்க முடியவில்லை. கோயில்களையும் உப சமாஜங்களையும் நிர்வகிப்பது மற்றும் அவர் எல்லா வேலைகளையும் வயதான சுவாமிஜி தனி ஒருவராக செய்து கொண்டிருக்கிறார். இந்த உப சமாஜங்களையும் கோயில்களையும் நிர்வகிக்கும் வேலைகள் மற்றும் சாய் சுதா இதழுக்கான செய்திகளை சரிபார்க்கும் வேலை, இவையே அவருடைய சக்தியையும் நேரத்தையும் பெருமளவு எடுத்துக்கொள்கிறது. மற்ற வேலைகளை சமாளிப்பது மிகவும் கடினமாக உள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நரசிம்ம சுவாமிஜி சாயி பிரச்சாரத்திற்காக கடித போக்குவரத்து, பயணம், எழுதுதல் என்று எல்லா பணிகளையும் தனி ஒருவராகவே செய்து வந்தார். அவர் செய்த எல்லா பணிகளையும் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டுமென்றால் அதற்காக தனியாக ஒரு துறையையே ஒதுக்க வேண்டியிருக்கும். அவர் எழுதிய எழுத்துக்கள் அனைத்தையும் ஒரு பல்கலைக்கழகம் கூட செய்து முடிக்க முடியாது. இது மட்டுமல்லாமல் உப சமாஜங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று அவ்வப்பொழுது அவர்களுக்கு தேவையான அந்த ஒரு செயல்பாட்டுக்கான விதிமுறைகளையும் கூறி வந்தார். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு குறிப்பிட்ட கால இடைவேளையில் செய்திகளை அனுப்புவதற்கும் அவர் எப்பொழுதுமே தவறியதில்லை. அவருக்கு எழுதப்படும் ஒவ்வொரு கடிதத்திற்கும் அவர் பதில் எழுதுவார். ஏறக்குறைய ஒரு நாளில் 18 முதல் 20 மணி நேரம் வரை அவர் அயராது உழைத்தார். அவருடைய உடல் தளர்ந்துவிட்ட பொழுதும் அவர் உள்ளத்தில் ஒரு துடிப்புள்ள இளைஞனுக்கு உள்ள மன பக்குவத்துடனே அவர் எல்லா காரியங்களையும் செய்து வந்தார். ஓம் சாய்ராம்.